தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால நோக்கோடைய எண்ணற்ற விவசாய பெருங்குடி மக்களை உழுதுண்டு வாழ்வை வாழ்வார். மக்களெல்லாம் தொழுதுண்டு பெருசுவார் பணம் முடிக்கிறாங்க. காலையில் காசு மாளிகை எழுதுவோம். மண்ணை பொன்னாக்கும் அமர் விவசாய பெருங்குடி மக்களை அத்தனைக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பாகவும் நாடகத்துறை அமைப்பாளர் பாசத்துக்குரிய இந்த மண்ணின் பிறந்து தமிழகம் எங்கும் தனக்கு ஒரு பாணியை வைத்து வரக்கூடிய ராஜடிகரமான அருமையினார் KKP கலைஞருடைய கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை உங்கள் நன்றி வணக்கம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறை
என்று சொன்னாலே 55 தேசத்துக்கெல்லாம் பேரரசராக வாழ்ந்து வருகிறேன். ஏனென்றால் என்னை கீழ்படிந்திருக்கிற சிற்றரசர் அத்தனை பேர்களுமே எனக்கு சேர வேண்டிய கிறிஸ்து படத்தை கட்டுவார்கள். பாதுஷா என்று சொன்னாலே எல்லோர் மக்களும் என்னை எழுந்து வணங்குவார்கள். அந்த அளவிற்கு 55 தேசத்துக்கெல்லாம் பேரரசராக வந்து வருகிறேன். இருந்தாலும் 3 ஆண்டு காலமாக வெளிநாடு சென்றிருந்தேன். இப்பொழுது தாயகம் திரும்பி இருக்கின்றேன். இருந்தாலும் எனது மந்திரியார் நமஸ்கார் இடத்திலே 3 ஆண்டு காலமாக இந்த நாட்டுடைய பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைத்திருந்தேன். இருந்தாலும் இன்று தாயகம் திரும்பி இருக்கின்றேன். மக்கா, மைனா, ஹாங்காங், சிங்கப்பூர் இப்படிப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் வெளிநாடு சென்று தாயகம் திரும்பி இருக்கின்றேன். இருந்தாலும் மந்திரியார் கபஸ்கான் அழைத்து இந்த நாட்டோட நிலைமை எப்படி இருக்கிறது, நாட்டு மக்கள் எப்படி வாழுகின்றார்கள், பசியோடு வாழ்கிறார்களா, சந்தோஷமாக இருக்கின்றார்களா, எப்படி இருக்கின்றார்கள் என்பதை அறிய வேண்டும், தெரிய வேண்டும். நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்து வருகிறேன். இருந்தாலும் என் மந்திரி அழைத்து நாட்டு மக்களை பார்க்க வேண்டும். யார் அங்கே? மந்திரி கபஸ்கார் அவர்களே,
நாட்டோட நிலைமை இப்படி இருக்கிறது அறிய வேண்டும். தாயகத்தில் இருக்கிற அல்லவா? வெகு நாட்களுக்கு பிறகு தங்களுக்கு நாட்டின் மீது நாட்டம் வந்து விட்டது. ஆமா ஆமா, இருக்கும் எல்லோருக்கும் வருகிறது நாட்டம். தங்களுக்கு மட்டும் நாட்டின் மீது நாட்டம் நாட்டத்திலே இருங்கள். நாடு எப்படி உருப்படும் நாட்டத்தில் இருந்தால் இல்லை. நாட்டின் மீது தங்களுக்கு மிகவும் அக்கறையாக இருக்கின்றது. ஏராளமாக கேளுங்கள், தாராளமாக எடுத்திருக்கின்றேன். நமது அல்லாவை தொழுது விட்டு அதன் பிறகு நாட்டு வழக்கம் போல் எப்பொழுதுமே அல்லாவை தொழுது விட்டுதான் மற்ற படிக்கு செல்வோம். அப்படி ஆகட்டும். இன்றும் நம்ம அதில் கடமையில் இருந்து தவறக்கூடாது. தொழுவோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் 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 வழக்கம் போல நம்ம அல்லாஹ்வை தொழுது விட்டோம். அல்லாஹ்வை தொழுது விட்டோம். இப்பொழுது எப்பொழுதுமே உலகத்திலே மிக சிறந்த கலை என்ன கலை? மரதக்கலை. மரதக்கலை. அதை விட சிறந்த கலை நாடகக்கலை. இருந்தாலும் கூட இன்று ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா? நாடுகளுக்கு சென்று வெகு நாட்கள் கழித்து இன்று தாயா வந்திருக்கின்றீர்கள். தங்களுக்கு ஏற்பாடு செய்யாமல் இருப்பீனா? 100 ஜகானுக்கு வயதாகி விட்டது. வயதாகி விட்டதா? அவருடைய தங்கை 90 ஜகான் இருக்கிறாள். அப்படியா? உருப்படியானவள். விட்டா பரப்பா, நட்டா முளைப்பா. இருக்கட்டும். அவ அழகுல அதுல சோறு போட்டு திங்கலாம். அங்கத்துல சோறு போட்டு திங்கலாம், சொப்பு போட்டு மோக்கலாம். அதுல சோறு போட்டு திங்கிற அளவுக்கு இருந்தா அமர்கள் அரியணையில் அழைத்து வருகிறார். அழைத்து வாருங்கள். கண்டு கிடையுங்கள் அவர்கள். 90 ஜகான். நீ வாழ்க, இது வாழ்க. எது? கலை கலை வாழ்க, பரத கலை வாழ்க. பார்த்தீர்களா? எங்களுடைய அரசர் அந்நிய நாடுகளுக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று இப்பொழுதுதான் தாயகம் வந்திருக்கின்றார். வந்த உடனேயே நாட்டத்தின் மீது நோட்டம் கொண்டு விட்டார். பசுத்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. பசுத்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே.
ஆடையவர்கள் எல்லாம் அப்படியே அழுங்காமல் விழுங்காமல் சுபாஷ் ஆக நாட்டியம் என்றால் இப்படியே இருக்கணும். சலாமாவு சலாமாவு என்ன பாருங்க, சலாமாவு சலாமாவு என்ன பாருங்க, நாட்டியம் என்றால் இப்படியெல்லாம் நாட்டியம் இருக்க வேண்டும். அரவணைக்கு சென்று அடிக்கடி பார்க்கிற பொழுது இந்த இடத்துக்கு வந்து போ. பெண்ணை பார்க்க தெரியுமா? உள்ள போ, கொடுக்கிறேன். சன்மானம் வேண்டும், தருகிறேன், சன்மானம் தருகிறேன். உன்னை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கலாம் தெரியுமா? சன்மானம் இல்லாவிட்டாலும் சன்மானமாக போயிட்டு வா. எப்படி இருக்கின்றேன்? நதியோரம் நடைமுறை கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல ஆனந்தம் சொல்ல இந்த பெண்ணுக்கு
வேண்டிய சன்மானத்தை கொடுங்கள். கவலையே உணர்வு எப்பொழுது கொடுப்போம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? தாங்களோட ஒத்துழைப்பு சென்று கொடுத்து வாருங்கள். போய் வா. ஒழுங்கா சன்மானத்தை கொடுக்க உள்ள கொண்டு போய் அண்ணவளுக்கு பொன்னும் பொருளை அள்ளி கொடுத்து விட்டோம். அரவணை சென்று விட்டாள். வாருங்கள் விஷயத்துக்கு. நம்ம நாட்டை பற்றி கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கேட்கலாமா? தாராளமாக கேளுங்கள். ஏராளமாக எடுத்திருக்கின்றோம். வாசத்துக்குரிய ஐயப்பட்டியிலே முறைகடை வைத்திருக்கூடிய அன்பு சகோதரர் லட்சுமணன் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அனுபவத்தை பொருட்படுத்திருக்கிறார்கள். இந்த ஐயனுடைய அருள் பெற்று எங்கு சென்றாலும் பாலா சொல்லுமாக என தேக்கமலை ஐயனார் எல்லா மக்களையும் காத்து வருகிறார். எல்லோருக்கும் நல்ல வழி காட்டுகிறார். அவருடைய அருளாலும் இந்த அம்மனுடைய காளியம்மன் மாரியம்மன் அருளாலும் அவர் குடும்ப பால சொல்வதற்கு செய்கின்ற தொழில் எந்த விதமான நிலைகள் இல்லாமல் நல்லபடியாக ஓங்க வேண்டும். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். தாராளமாக கேளுங்கள். ஏராளமாக எடுத்திருக்க காத்திருக்கிறேன். நம்ம நாட்டிலே இருக்கிற மக்கள் எப்படி வாழ்கின்றார் என்பதை கேட்கணும் கேட்கணும். மாதம் ஒன்று மாறி மழை பொழிந்ததா, மாதம் ஒன்று மாறி மழை பொழிந்ததா, மக்களுக்கு வெள்ளாமை விளைந்ததா, அங்கே நலமோடு வாழ்க்கை வருகின்றனர். நாடே முன்னேற வாழணும், நாட்டு மக்கள் நலமுடனே மலை நீதி நிதித்தவர் நீர் இருக்கிற மலை மலை மாதம் கற்பனையை மங்கில் சொல்லக்கூடிய மாதம் பெய்து குடிமக்கள் வேளாண் செழிப்பட்டு நாட்டு மக்கள் வாழ்கிறார்களா? அதில் இது குறைவு இருக்கிறதா? மழையை பற்றி கேட்கவே வேண்டாம். மாதம் மும்மாறி வருடம் ஒரு பொன்மாறி விளைந்து மக்கள் அனைவரும் செழிப்பாக வாழ்கின்றார்கள். பாருங்கள், கண்டதே காட்சி, கொண்டதே கோபுரம், கருத்ததே தண்ணீர், வெளுத்ததே பால் என்று அமர்ந்திருக்கின்றார்கள். குறையில்லை. ஏனென்றால் மையமட்டியில பெய்ஞ்ச மழை இங்கே இல்லை. ஒரு 2 மழை இருக்கும் ஐயப்பட்டி. இதுக்கு அந்த பக்கம் பெய்ஞ்சாலும் பெய்ஞ்சிருக்கு. யாரு கண்டா? நம்மள மழை இல்லை. ஏன்னா ஐயனுடைய அருளால் நாடகத்தை அவர் பார்க்கணும். அதெல்லாம் வர்ண பகவானுடைய வர்ணனை. ஏன்னா நம்மளுடைய பவுடர் முகத்தை அவர் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக மழையை குறைச்சு வச்சிருக்காரு. நன்றி. ஏனென்றால் நாட்டு மக்கள் செழிப்போடு வாழ வேண்டும், சுபிட்சமாக வாழ்கின்றார்கள். ஆலயங்களிலே இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவர்கள் ஆலயத்திலே ஆலயங்கள் சரிவர நடந்து வருகிறதா? ஆலய வழிபாடு எப்படி இருக்கிறது? ஆலயம் தொழுவது சோழமன் நன்று. மக்கள் எப்படி குறை வைத்தாலும் ஆலய திருப்பணிகளை குறைய வைப்பதில்லை. பாருங்கள், இன்று கூட அந்த அம்பாளை அல்லாவை தொழுதுவிட்டு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றார். குறையில்லை அரசை, குறையில்லை. மந்திரியாரே, கோயில்களில் கொள்ளிகள் சொல்வார்கள். ஏனென்றால் ஆலயம் தொழுவு சொல்வது சாலமன் சொல்லி வைத்திருக்கிறார்கள். கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டும் சொல்வார்கள். ஊரிலே குடியிருந்தால் பேய் பிசாசுகள் நடமாடும் என்று சொல்வார்கள். அதே போல நம் மதத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்டிய மதத்தை சார்ந்தவர்களும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வழிபட்டு வருவார்கள். அதில் குறை கிடையாது. அப்படித்தானே அந்த சத்திரங்கள் இன்னையமாகவே நிதானம் அதில் மிக சிறந்தது அன்னதானம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நட்சத்திரம் 3 முக தண்ணிப்பதம் அமைத்து வருகின்ற 7 ஏழைக்கெல்லாம் கூடு செவிட சாப்பாடு சொல்லக்கூடிய எத்தனைக்கும் அன்னதானம் சொல்லுதானம் வஸ்திரதானம் சொல்லக்கூடிய தான நடத்தினி தாராளமாக ஏராளமாக வரவழைகிறீர்களா? அது இருக்கிறதா? தான தர்மத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் வைத்தது மட்டும் இல்லாமல் நம்ம அரவணை வழியாக சென்று வரும் அனைத்து பேர்களுக்கும் உணவளித்து பாருங்கள். வயிறார உணவளித்து விட்டு மனதார ஓய்வெடுக்கின்றார்கள். தங்களை வாயார வாழ்த்து விட்டு உண்டு கலக்கம் தொண்டனுக்கு உண்டு என்று சொல்வார்கள். 3/4 பேர் பாக்குறாங்க, ஒரு 1/4 பேர் மாதிரி செவனேன்னு படுத்திருக்காங்க. அம்மா பிறண்டு படுக்குமா, சேலைக்கு இது கரையா முடிச்சுட்டு போகுது. ஆட்சியிலே எந்த குறை இருக்கக்கூடாது, குறையே இருக்கக்கூடாது. இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம கீழ்படுத்திருக்கின்ற 54 அரசர்களும் நமக்கு சேர்ந்த கஷ்டப்பட கட்டு விடுறார்களா? அது ஏதாவது குறை இருக்கிறதா? நமக்கு கீழ்பட்ட சித்தரசர்கள் நமக்கு கட்ட வேண்டிய பணத்தை அனைத்து சித்தரசர்கள் வருடத்துக்கு ஒரு முறை அரவணை வந்து அவரவரை கட்ட வேண்டிய பணத்தை கட்டி செல்கிறார்கள். ஆனால் மகாராஜா என்ன பல வருத்தம் இருக்கு. அந்த மேலை நாட்டை ஆளக்கூடிய சாமிராஜ் என்பதை நமக்கு சேர வேண்டிய இன்னும் கட்டவில்லை. கஷ்டப்பட்டு கொடுக்கவில்லையா? 2 ஆண்டு காலமாக பலமுறை சென்று கேட்டேன். எனது நாட்டிலே மழை இல்லை, மக்கள் எல்லாம் பஞ்சத்தால் வாடுகிறார்கள்.
என்று சாக்குப்போக்கு பேசுகிறான், கொடுக்க மறுக்கின்றான். 3 ஆண்டு காலமா கிறிஸ்துவன் கொடுப்பதற்கு மறுத்துக் கொண்டிருக்கிறான். மறுக்கின்றான். நாட்டில் மழை இல்லை, பஞ்சமாக இருக்கிறது, நாட்டு மக்கள் பசியோடு வாழுகின்றார்கள். எப்படி கொடுப்பது என்று பேசுகிறான். இருந்தாலும் வாசதாய் இருக்கிறார். நான் அழைத்து வாருங்கள். அப்படி வருவதற்கு மறுத்தார் என்றால் அவனை கட்டி இழுத்து வாருங்கள். அரியணை சென்ற அவர்கள் இதோ இப்பொழுது சென்று சாமிராஜாவை அழைத்து வருகின்றேன், அழைத்து வருகின்றேன். பெரியவர்களை, ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களை, நண்பர்களை, இவ்வட்டார நாடக கலா ரசிகர்களை, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களை, தென்னகத்திலும் வடபகுதியிலும் நாடக கலைக்கு ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களை, நாடகம் என்பது இன்றோ நேற்றோ முளைத்த காவியம் அல்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிள்ளை நடராஜர் தெரு தெருவாக ஆடிய நாடகம். அப்பேற்பட்ட நாடகத்தில் நடிக்க வந்திருக்கும் எமக்கும் என்னை சார்ந்த நாடக கலைஞர்களுக்கும் நாங்கள் நடத்தவிருக்கும் நாடகத்தில் சொல் குற்றம், பொருள் குற்றம், தாள குற்றம், எவ்வித குற்றங்களும் காணப்படலாம். குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதனை கைகொண்டு நாங்கள் எல்லாம் வந்த பிள்ளைகளாக இருந்தாலும் தாங்களுடைய சொந்த பிள்ளைகளாக பாவித்து காலை கதிரவன் உதிக்குமாறு நீங்கள் காத்திருந்தீர்களானால் உங்களுடைய செவிகளுக்கு கலை விருது அளிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்று சொல்லிக்கொண்டு, கேட்டவர் உள்ளம் இடுக்கிடுவன் நடுங்க, கொட்டவன் பதிலேறி கொடி பறக்க, எந்நாடு போட்டும் தென்னாட்டு பொன்மாலைகளாய் வடலூர் வல்லநாடு வாழ்வுக்கு இனமாகி அறிஞர் அண்ணாவின் உரிமை தம்பிகளாய் வீர சிங்கம் போல் அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களை, உங்கள் அத்தனை நல்லுலகளுக்கும் கரங்குப்பி சிறந்தாழ்த்தி வையம்பட்டி காந்தி நகரை சேர்ந்த ராஜ நடிகரும் நாடக அமைப்பாளருமான KKP கலைஞர் மாமா கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம்.
அன்பும் பண்பும் பாசத்தை மறவாது வையம்பட்டியை சேர்ந்து பொறுகடலை வியாபாரி அருமையண்ணார் லட்சுமணன் அவர்கள் என் மீது அன்பு கொண்டு இந்த 50 செல்வங்களை வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது அந்த தேக்கமலையான் அருள் பெற்றும் காஞ்சி காமாட்சி அருள் பெற்றும் பல்லாண்டு காலமாக நோய் நொடில்லாமல் 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து விட வருகிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும், நாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். மனதுக்கு சுக வேண்டும், கணம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும், கணம் உள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு தர வேண்டும், கணம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும், கணம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும், கணம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீவிட்டு ஊரெங்கும் தோறிட்டு பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே, ஒருவ வரம் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உள்ளரசாங்கமே, உலகங்கள் யாவும் உள்ளரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டாளி, அவன் மாடிக்கு வர வேண்டும், பஞ்சம் என்பது எல்லா நாளில் பாரதம் பெற வேண்டும், பாடுபட்டவன் பாட்டாளி, அவன் மாடிக்கு வர வேண்டும், பஞ்சம்
இவர் ரங்கமேடையிலே சாமிராஜா நடிக்கும் அவர்களுக்கு PS பால் கம்பெனி உரிமையாளர் பால்கார் செல்வமாமா பொண்ணுத்தாய் அவர்கள் 1000 பொருட்கார் சிலை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார். அன்பும் பண்பும் பாசத்தை மறவாத அருமை மாமா பால்கார் செல்வ மாமா அவர்களும் அருமையக்கார் பொன்னுத்தாயக்கா அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த சாமிராஜனுக்காக 100 செல்வங்கள் வாரி வளர்க்கின்றார்கள். அவர்கள் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது அந்த தேக்கமலையனுடைய கம்பம் எவ்வாறு உயர்ந்ததோ அதுபோல் உயர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஹலோ தாய் மனசு தங்கம் நாடறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போராடம்மா 7 ஜென்மம் இது மாறாத சொந்தம். தாய் மனசு தங்கம் நாடறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போராடம்மா 7 ஜென்மம் இது மாறாத சொந்தம்.
அன்பும் பண்பும் பாசத்தை மறவாது உள்ளூரை சேர்ந்து அருமையானார் செல்லாண்டியம்மன் ஆட்டோஸ் உரிமையாளரும் என் இளையராஜா அண்ணன் மற்றும் ரேவதி அக்கா அவர்கள் அன்பு கொண்டு 50 செல்வங்களும், காந்தி நகரை சேர்ந்த குட்டையண்ணன் அவர்கள் அன்பு கொண்டு 80 அன்பு செல்வங்களும், உள்ளூரை சேர்ந்த பாண்டியண்ணன் அவர்கள் 80 அன்பு கொண்டு 50 செல்வங்களும் வாரி வளர்க்கின்றார்கள். இந்த மந்தையில் வாழ்கின்ற அனைத்து தெய்வங்கள் அல்பற்றும், தேக்கமலையான் ஐயனார் அல்பற்றும், காளியம்மன் மாரியம்மன் அல்பற்றும் பல்லாண்டு காலமாக நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து விடுகிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஹலோ ஹலோ. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான், இறைவன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான், இறைவன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான், இறைவன் வாழுகிறான். உள்ளத்தில் உள்ளதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளத்தில் உள்ளதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை, ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான், இறைவன் வாழுகிறான். மனிதர் சேர்ந்த போதும் எண்ணம் வேறானோ, 2 மனிதர் சேர்ந்த போதும் எண்ணம் வேறானோ. எத்தனை கோயில் இருந்த போதும் இறைவன் உண்டாகும், இறைவன் உண்டாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான், இறைவன் வாழுகிறான். இசையால் அவனை இறங்க செய்வது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க செய்வது மனிதன் குணமாகும். அந்த இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும், இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான், இறைவன் ஆளுகிறான். இதோ என்னுடைய பிறப்புலப்பனை எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். கடிகூர்ந்து செவிசாய்ந்து கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அதற்கு முன்பதாக எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்து இரவு பகல் பாராமல் எந்த நேரமாக சென்றாலும் சந்தோஷமாக வரவழைத்து எங்களுக்கு எந்த முகத்தையும் காட்டாமல் சந்தோஷமாக இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு இரவு பகலும் ஆறுதலாக இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியமாக காந்தி நகரை சேர்ந்த SP பழனிசாமி நாடக ஆசிரியர் அன்பு உள்ளம் அனைவருக்கும், மற்றும் எங்களை நாங்கள் உள்ளூரில் நடித்தாலும் எங்களை வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று பேரும் புகழும் பெற்று அருமையாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடிமலர் யூடியூப் சேனல் அன்பு நெஞ்சம் அருமை அண்ணார் அவர்களுக்கும், அதிலே பணிபுரியக்கூடிய கொடிமலர் யூடியூப் சேனல் ராமசாமி அண்ணன் அவர்களுக்கும், அதிலே பணிபுரியக்கூடிய ஆபரேட்டர் அன்பு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் அருமை மாமா KKP கலைஞர் மாமா கலை குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். நான் ஒரு சிற்றரசன், குரு நில மன்னனாக வாழ்ந்து வருகிறேன். வேலைநட்டு ஆளக்கூடிய சாமி செட்டியாராக இன்னொரு பெயராகும். இப்படியெல்லாம் வாழ்ந்து வரும் சமயம் என்னுடைய நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் நேராதபடி காத்து வரும் கடமை நான் செய்து ஒரு வழக்கம்.
அப்படி இருக்கின்ற வேளையில் நேற்று இரவாகப்பட்டது ஒரு கொடிய கணவனை கண்டேன். அந்த கணவனை பார்க்கின்ற பொழுது எனக்கோ அல்லது என்னுடைய நாட்டு மக்களுக்கோ என்ன ஆபத்து வரப்போகிறது என்று நினைத்து மிகவும் அச்சமாக இருந்தது. அவ்வேளையில் என்னுடைய அரண்மனையிலே பணியாற்றக்கூடிய கவிஞர்களை வரவழைத்து அவர்களிடத்தில் தெரிவித்தால் யாராவது விளக்கம் சொல்வார்கள் என்று தெரிவித்து பார்த்தேன். யாருக்கும் சரியான விளக்கம் தெரியவில்லை. சரி, கவிஞருக்கு தெரியாவிட்டால் என்ன என்று மீண்டும் புலவர்கள் வரவழைத்து அவரிடத்தில் தெரிவித்து பார்த்தேன். யாருக்கும் சரியான விளக்கம் தெரியவில்லை. இப்படியெல்லாம் இருக்கின்ற வேளையில் இந்த கனவின் விளக்கத்தை அறிய வேண்டும் என்றால் யாரிடத்தில் சொல்வது என்று ஆலோசனை செய்த சமயம் அந்த புற அரண்மனையில் கற்புக்கரசியானவள் என்னுடைய சித்திரவலை எதிர்பார்க்க வேண்டும், என்னுடைய கனவின் விளக்கத்தை அறிய வேண்டும். அதற்கு முன்பதாக இந்த சாம்ராஜ்யம் எப்படி வருகை புரிந்தேன் என்று இந்த நாட்டு மக்களுக்காக எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன். எப்படி சொல்ல முடியல, கண்டிப்பா சொல்லணும். இதோ தெரிவிக்கின்றேன். சந்தன சாமி ராஜனவன் சால் வைத்து உயிரோனே Yeah.
இதோ என்னுடைய சித்திரவலை எதிர்பார்க்க வேண்டும். என்னுடைய கணவன் விளக்கு தெரிய வேண்டும். எதிர்பார்த்து வருகின்றேன் என்னுடைய சித்திராவை. ஹலோ ஹலோ எக்க வச்சு விடுங்க. பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவது கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ இளவாழும் தன்னாக எழுமீச்சமும் கொடியாக இருந்தவரே கண்முடிச்சு இரவெல்லாம் கண்முழிச்சு இருந்தாலும் நான் மட்டும் அங்கிருக்கேன்
சொல்லு சொல்லாட்டி போ. ஆயே
நிர்மலமேனி நிற்கதையானே வந்தருவாணி செந்தனிவாணி தாயே மீனாட்சி நின்னலே மேனியே நித்தியே கல்யாணி நிர்மலமேனி நித்திய கல்யாணி வந்தருவாணி செந்தனிவாணி நிர்மலமேனி நித்திய கல்யாணி வந்தருவாணி செந்தனிவாணி தாயே மீனாட்சி பொன்னிறமேனியில் வெண்ணிற மாமுலை வெண்மல தாமரை யாதன மேலை தாயே மீனாட்சி பொன்னிறே மேனியே வெண்ணிறே மாமுலை பொன்னிறமேனியில் வெண்ணிற மாமுலை வெண்மல தாமரை யாதன மேலை பொன்னிறமேனியில் வெண்ணிற மாமுலை வெண்மல தாமரை யாதன மேலை தாயே மீனாட்சி திக்கட்டும் உனது புகழ் பரவட்டும் எனது நிலை உயரும் தாயே மீனாட்சி திக்கட்டும் உனது புகழ் பரவட்டும் எனது நிலை உயரும் திக்கட்டும் உனது புகழ் பரவட்டும் எனது நிலை உயரும் திக்கட்டும் உனது புகழ் பரவட்டும் எனது நிலை உயரும் தாயே மீனாட்சி பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்குரிய தாய்மார்களே, பள்ளி மாணவ செல்வங்களே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்னும் வள்ளுவனில் வெளிவந்த அன்பர்களே, நண்பர்களே, கல்வியால் சிறந்தோங்கி காலத்தால் அழியாதது, கயவரால் களவிடப்படாதது, செந்தீயில் வேகாதது, செவிக்கு விருந்தானது, அன்புக்கு தேனானது, அகந்தைக்கு அறிவானது, இல்லறத்திற்கு நல்லறமானது, ஏழைக்கு கனியானது, கலைஞனுக்கே கண்ணானது, உலகிற்கே உண்மையானது. அப்படிப்பட்ட கலைதான் இந்த நாடக கலை. இயல் இசையால் உருவெடுத்து நடிப்பால் நாட்டின் கலாச்சாரத்தை காட்டுவதுதான் இந்த நாடக கலை. ஆயக்கலை 64 முதல் கலைதான் இந்த நாடக கலை. வான் கொண்ட பாரத நாட்டில் பைந்தமிழ் பாவேர், வாணீஸ்வரி, மகாலட்சுமி, சரஸ்வதி இவர்கள் அவதரித்த மண்ணில் தோன்றிய மகா மேதைகளே, மஞ்சள் குங்குமம் நிலைக்க மங்களமாய் வீட்டில் வாழும் என் போன்ற சகோதரிகளே, உங்கள் எத்தனை பேருக்கும் மேலை நாட்டை அரசாட்சி செய்து வரும் சாமி ராஜனுக்கும் அன்பு துணைவியாய் வாய்க்கப்பெற்ற சித்திரவள்ளியாகிய நான் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பட்டுக் கொள்கிறேன். வணக்கம் 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 வணக்கம். பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. வணக்கம். பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. கொண்ட பண்பாடை பரவாத பெண்மை
சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே கொண்ட பண்பாடை மறவாத பெண்ணை இந்த தென்னாட்டின் வழிகாட்டும் பெண்ணை வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. நான் அந்த புறமில் இருக்கும் பொழுது எனது கணவர் அழைத்த குரல் கேட்டது. இவரங்கமேடையிலே சித்ராவாக பங்கேற்றிருக்கும் கமலாதேவி அவர்களுக்கு வையம்பட்டியைச் சேர்ந்த முருகன் டிராவல்ஸ் உரிமையாளர் வடிவேல் அவர்கள் 100 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். பாலப்பட்டியை சேர்ந்த தாளம் வாசிக்கும் தங்கவேலன் அவர்கள் எனக்கு 20 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். என்ன டிராவல்ஸ் முருகன் டிராவல்ஸ் அண்ணா அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார். வடிவேல் முருகன் 2 ஒண்ணுதாங்க. முருகன் டிராவல்ஸ் வடிவேல் அண்ணா அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார். அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கணித வணக்கம் வணக்கம். கருமாரி கண் திறந்து பாரம்மா உன் கருணை உள்ளம் யாருக்கு தான் வரும் அம்மா அம்மம்மா. கருமாரி கண் திறந்து பாரம்மா உன் கருணை உள்ளம் யாருக்கு தான் வரும் அம்மா கருமாரி கண் திறந்து பாரம்மா. கருமாரி கண் திறந்தது பாரம்மா, உன் கருணை உள்ளம் யாருக்கு தான் வரும் அம்மா. அம்மம்மா, கருமாரி கண் திறந்தது பாரம்மா. உருமாறி உலகமெல்லாம் திகழ்பவளே உருமாறி உலகமெல்லாம் திகழ்பவளே உன்னை நாடி வருவோர்க்கு அபயம் தந்து காப்பவளே உன்னை நாடி வருவோர்க்கு அபயம் தந்து காப்பவளே. கருமாரி கண் திறந்தது பாரம்மா, உன் கருணை உள்ளம் யாருக்கு தான் வரும் அம்மா. அம்மம்மா, கருமாரி கண் திறந்தது பாரம்மா. ஆவல் மணிகளும் அனைத்தையும் வாழ்வதும் மாறியை கொள்வதும் தீர்ப்பதும். ஆவல் மணிகளும் அனைத்தையும் வாழ்வதும் மாறியை கொள்வதும் தீர்ப்பதும். பாவங்கள் தீர்ப்பதும் பக்தர்களை காப்பதும் பாவங்கள் தீர்ப்பதும் பக்தர்களை காப்பதும். தேவி வராசக்தி உன் திருவிளையாடலம்மா தேவி வராசக்தி உன் திருவிளையாடலம்மா. கருமாரி 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 கண் திறந்து பாரம்மா உன் கருணை உள்ளம் யாருக்கு தான் வரும் அம்மா அம்மம்மா. கருமாரி கண் திறந்து பாரம்மா. தேவியோட கருணையே கருணை. வையம்பட்டிக்கு பேஞ்ச மழை இங்க பெய்யல. எப்படி நம்ம உடம்புல அப்படி இல்ல நாமளும் பொழைக்கணும் அப்படின்ட்டு நான் இருக்க வேண்டியது. அதான்ப்பா நான் சொல்றேன் ஜெத்த, நீ சொல்றேன் ஜெத்த. அதனால கருமாரிக்கு கண்ணு இருக்கு. கண்ணு இருக்குது. ஆமா, அதனால எனது கனவு கருமாரி கண்ணு இருக்குது, வர்ண பகவானுக்கு. ஆமா, ஏம்மா? அவனோட வாகனம் போய்கிட்டு இருக்கு. யாரு வா? இந்த திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருத்தணியூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கலையாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்.
உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை பண்பு போர் பஞ்சமில்லை நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் நான் அந்த புறத்தில் இருக்கும் பொழுது என் கணவர் அழைத்த குரல் கேட்டது என் கணவர் அழைத்த குரல் கேட்டது வந்து கூப்பிட்ட சத்தம் கேட்டு இருக்குது உங்களுக்கு கேட்டுச்சா கேட்கலையா எனக்கு கேட்டுச்சு என்ன கேட்டுச்சு என்னதான் எனது கணவர் என்னை அழைத்திருந்தாலும் என் நாட்டில் சிறு குறை குறை விழுந்து போச்சா ஆமா போச்சா ஏங்க 3 வருஷம் மழை பெய்யலங்க 3 வருஷம் மழை மையம்பட்டிக்கு பெஞ்ச மழை இங்க பெய்யல கண்டிப்பா 3 வருஷமா மழை பெய்யல சரி நாட்டு மக்களை காப்பாத்த முடியல காசு பணம் இல்லாம காசு பண்ணலாம் கஜனாவில் உள்ள எடுத்த போய் இருந்த பொன் பொருள் எல்லாம் எடுத்து எனது கணவர் நாட்டு மக்களுக்கு தான தர்மமா கொடுத்துட்டாரு பூரா அள்ளி கொடுத்துட்டாரு அப்படி இருக்கும் சமயம் டெல்லி பாதுஷா மன்னன் அவர்கள் மேலை நாடு வெளிநாடு சென்றிருக்கின்றார் சரி ஒருவேளை அவர் தாயக திரும்பி வந்தா ஆ, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு அது ஒரு பக்கம் மனசுல அடிச்சிட்டு இருக்கு வரி பணம் கேட்பாரோ அப்புறம் கேட்க மாட்டாங்களா அவங்கள கேட்காம கஜனால இருந்த பொருள் எல்லாம் எடுத்து தான தர்மம் பண்ண கேட்க மாட்டாங்களா இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் என்ன ஐடியா சொல்றீங்க இல்லன்னு சொல்றீங்க ஏங்க எப்படிங்க சீக்கிரம் சுருக்கமா இல்லன்னு சொல்லிருங்க ஒரே வார்த்தையில ஏமா சொல்லுங்க இல்லன்னு இல்லன்னு சொல்லலாம் அப்படி இல்லைங்க கடை வாங்கிட்டா பொறுமையா பேசி பழகணும் அதாம்மா பொறுமையா சொல்லுமா இல்லன்று இல்லங்க இல்லங்க அடி ஏமா தள்ள போட்டுருவாங்க. தள்ளங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நாட்டு நிலைமையை எடுத்து சொல்லணும் அப்பன்னா 3 வருஷம் மழை பெய்யல ஆ, மழை அப்படி சொல்லலாம் பெய்யட்டும். ஏதோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறோம்னு சொல்லணும் என்னம்மா அவரு வந்து அப்படி கேக்குற மாதிரி தெரியல அவர் டெல்லி பாவம். மன்னனா? ஆமா அவர் கேட்க மாட்டாருன்னு கொடூரமா இருக்கு அப்படி கொடூரமா இருக்காரு கேட்க மாட்டாரு கேப்பாரு என்னதே நீங்க சொல்றீங்க கேட்பாருங்கிறீங்க கேட்க மாட்டாருங்கிறீங்க அம்மா ஆ? அவர் கஷ்டி பணம் கேப்பாரு ஆ. நீ இல்லன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க குடுக்குறேன்னே சொல்லணும் சரி இந்த வருஷம் நல்லா மழை பெய்யும் இந்த வருஷம் மழை பெய்யும் நம்பிக்கை இருக்கு எனக்கு ஆமா கொடுத்துடலாம் அதனால என்னை ஒரு கண்ணாகவும் என் நாட்டு மக்களை ஒரு கண்ணாகவும் எனது கணவர் கட்டி காப்பாற்றி வருகின்றார் தெரியுமா நான் அந்த புறம் இருக்கும் சமயம் எனது கணவர் என்னை அழைத்த குரல் கேட்டது அப்படிதானே என் கணவர் என்னை அழைத்த குரல் கேட்டது உங்க கணவர் வந்து எப்படி உன்னை வச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுமா எப்படியாப்பட்ட மனுஷன் தெரியுமா எப்படி வச்சிருக்காரு சொல்லுங்க தங்கமா தாங்குறாரு உங்களுக்கு தெரியுமா கீழே விட மாட்டேங்கிறாரு ஏமா எனக்கு தரையில விட மாட்டேங்கிறாரு எனக்கு தாங்க தெரியும் என் கணவர் என்னை எப்படி பாத்துக்கிறாருன்னு எப்படி பாத்துக்கிறாரு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கண்ணுல பாக்குற மட்டும்தான் தெரியும் ஆமா மனசளவுல எந்த அளவுல பாக்குறாருன்னு எனக்கு தான் தெரியும் அதெல்லாம் நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் என்ன உங்களுக்கு தெரியும்னு சீக்கிரம் சொல்றீங்க வெளியில நடமாடுறப்ப பார்த்து சொல்றோங்க அப்படி கிடையாது என் கணவர் என்னை கண்ணை இமை காப்பது போல் காப்பாற்றி வருகின்றார் நான் அந்த புறம் இருக்கும் சமயம் என்னை அழைத்த குரல் கேட்டது எப்ப பார்த்தாலும் திருத்தமாமா இருக்கிறீங்க நாங்க என்னத்த கண்டா ஏங்க மழை பெய்யாத காரணம் ஒண்ணுதான் இதுக்காண்டி அழுதுகிட்டே இருக்க முடியும் அப்ப நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது புருஷன் முன்னாடிக்குள்ள பிரச்சனையா இருக்கு. வீட்டுல சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் மூஞ்சிய தொங்க போட்டு இருந்தா ஒரு மாதிரியா நினைப்பாங்க நாங்க வீட்ல- சாப்பாட்டுக்கே இல்லைனாலும் கௌரவமா மூஞ்சிய நல்ல மூஞ்சியா வச்சுக்கணும் நாங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் வீதியில தான் பாக்குறோம் அதத்தான் நானும் சொல்றேன் உள்ளே வந்து பாக்குறோம் ஆஹா, அதெல்லாம் நீங்க எப்பவுமே பார்க்க முடியாது அதனால என் கணவரை வேற எதிர்பார்ப்போமா கண்டிப்பா எதிர்பார்க்கணும் வாராதிருப்பாரோ வண்ண மலர் கண்ணனவன் சேராதிருப்பாரோ சித்திரப்பூ பாவை தன்னை வாராதிருப்பாரோ வண்ண மலர் கண்ணனவன்
அதை படிக்க வருவாரோ மன்னனவன் இப்பொழுது எனது கணவர் வருவது போல் தெரிகிறது தூங்கிட்டார் பொழுது அவருக்கு அசதி இருக்காதா? ஆமா, சித்திரவள்ளி இவராங்க மேடையில் சித்திரவள்ளியார் நடிக்கும்.